கடந்த முறை வந்து விருதுநகர் தொகுதியில விஜயபிரபாகரன் அவர்கள் வந்து ரொம்ப டஃப் ஃபைட் குடுத்தாங்க. அத தாண்டி வந்து ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் தரப்புல நம்மளுடைய மாணிக்கம் தாக்கூர் அவங்க. இந்த முறை அவர் வந்து சில அதிருப்திகள ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற குறித்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ தேமுதிக உள்ள வந்திருக்காங்க கூட்டணிக்குள்ள. காங்கிரஸ் எப்படி பார்ப்பாங்க? இல்ல தேமுதிக காங்கிரஸ் எப்படி பார்க்குது? அவங்களுக்கு இப்ப எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்குமே எந்தவித இதுவுமே கிடையாது. காங்கிரஸ் யார் என்ன சொல்றீங்களா? முடிவு எடுத்து ம், காங்கிரஸ் ஆகட்டும், ம், வேற எந்த கூட்டணி கட்சிகளே ஆகட்டுமே, இப்ப அதிமுகவும் ரீச் பண்ணியிருக்கலாம். ம், தேமுதிகவ எங்க கட்சிக்கு வாங்கன்னு கேட்டுருக்கலாம். இல்ல விஜய் கட்சியுமே தாவேக்கவுமே கூட கேட்டுருக்கலாம். ஏன்னா ம். விஜய்க்கு வந்து தேமுதிக மேல அ மிகப்பெரிய மரியாதை இருக்கு. எங்க வீட்டு பிள்ளைன்னு தான் சொல்லி பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அவங்க. எல்லா கட்சியுமே கண்டிப்பா அணுகி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100க்கு 100% இருக்க தான் ம், செய்யுது. பட் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பொறுப்பு யார் எடுப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தேமுதிக கையில தான் இருக்கு. ம், நாம யார் கூட இணையணும் அப்படிங்கிற பொறுப்பு எடுக்கிறது தேமுதிக கையில தான் இருக்கு. அந்த முடிவு அவங்க எடுக்கும்போது, முன்னாடி காலத்துல காங்கிரஸ் என்ன நினைப்பாங்க? முன்னாடி காலத்துல நம்ம இவங்களோட கூட்டணியில இருந்தோமே, அவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப இவங்க என்ன நினைப்பாங்கன்ற யோசிக்கிற மனநிலையோ, இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்பவே எப்பவுமே நம்ம சந்திக்கிற அந்த பெரிய பதட்டமான சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் சந்திக்கிற அந்த இதுதான். ஆளுங்கட்சியாகட்டும், எதிர்க்கட்சியாகட்டும், கூட்டணியில இல்லாத நிறைய கூட்டணி கட்சிகளாகட்டும், மக்களுக்கும் இவங்களுக்கும் இத்தனை கட்சிகள்லாம் இருக்கான்னு நம்மளுக்கே ஞாபகமே அப்பதான் வரும். இத்தனை கட்சிகளுமே மக்கள் நேரடியா சந்திக்கிறதுக்கு இப்பதான் வருவாங்க. ஸோ ம், இந்த பதட்டமான சூழ்நிலையில அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவங்க எடுக்கிற ஒரே முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை மக்களுக்கு இதில நல்லது நடக்கணும். ம். அவ்வளோதான். அத தாண்டி அவங்க பெருசா என்ன யோசிப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது.